எல்லாருமே நினைத்த ஒன்றுதான். வருங்காலத்துல இந்த நாடுகளுடைய நடவடிக்கையால எப்படியாவது ஒரு உலகப்போர் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஊகமும், ஒரு சலசலப்பான பேச்சுக்களும் எப்பவுமே சமூகத்தின் மத்தியில இருக்கு. சர்வதேச மத்தியிலயும் இருக்கு. அது எங்க எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் தெரியல. இல்ல ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டது. அது எங்க எப்படி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனா நேற்றைய நாள்ல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய இந்த வரி விதிப்புகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு வர்த்தக போர் உலகத்துல நடக்க போகுது அப்படின்றதுக்கு இன்றைக்கு சீனா எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிரடியான முடிவு. வருங்காலத்துல பல நாடுகளும் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் போது பல நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்லாம் ஆயுதத்தோட போராடிய போராக இருந்தாலும், இந்த வர்த்தக போரும் கிட்டத்தட்ட அதைவிட மிகப்பெரிய அ அழிவுகள, பேர் இழப்புகள பல நாடுகளுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாரி ஒரு விஷயம் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும், நேற்று ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சதுக்கு பிறகு என்னென்ன மாற்றம் உலக சந்தையில ஏற்பட்டிருக்கு, இலங்கையிலேயும் அது பெரிய அளவா பாதிச்சிருக்கு. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா ஆம், இன்றைய நாள்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு வராரு. அவருடைய வருகைக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவுகள், ஆதரவு பதாதைகள், பேனர்கள், போஸ்டர்கள் என்று ஏகப்பட்ட அளவுல கொழும்பு நகரம் அப்படியே அவரை வரவேற்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. பல இடங்கள்ல இந்திய, இலங்கை கொடிகள், தேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாதைகள் எல்லாம் அப்படியே சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வீதிகளில் இருந்த நாய்களையே ஏத்தி கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு வராரு. வருகின்ற இந்த பயணமானது ஒரு முக்கியமான பயணமாக இருக்க போகுது. காரணம் வேண்டாம், இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு வார மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கிய அரசியல் தலைவர், பிரதமர் யாரெல்லாம் சந்திக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகுது அப்படின்றத நாளைக்கு நாங்க பார்க்கலாம். நிறைய நிகழ்வுகள் இதுல இருக்கு, நிறைய ஒப்பந்தங்கள் இதுல கைச்சாத்திடப்படும், பல பிரச்சனைகள் இதுல பேசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதோட இந்திய பிரதமருடைய வருகைக்காக இந்தியாவிலிருந்து 4 ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கு. அதாவது MI-17 என்ற ரகத்தினுடைய 4 ஹெலிகாப்டர்கள், அதோடு மட்டுமில்லாமல் 40 பாதுகாப்பு படையினர் இந்தியாவிலிருந்தே இங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே இன்று காலையிலேயே ஒரு ஹெலிகாப்டர் காலிமுகத்திடல்ல தரையிறங்கியிருந்தது. இங்க அதன் ஊடாக பல பாதுகாப்பு படையினரும் ஜனாதிபதி செயலகத்தின் அண்மித்த பகுதிகளிலையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினரையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயம் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாலை வேளையில அதிகளவான வாகன நெரிசல். காரணம்னு சொன்னா பல வீதி ஒழுங்குமுறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பெரிய அளவான வாகன நெரிசலையும் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. சில விஷயங்களை பார்க்கும்போது என்னடா இது கொடுமை! இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம நாட்டுல நடந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த நிமிடம் கூட நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய அளவான ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. ஒரு தரவுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போக்குவரத்து போலீசாருடைய தரவின் அடிப்படையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு நாளைக்கு 7 முதல் 8 பேர், 7 முதல் 8, 9 பேர் வீட்ல இருந்து வெளிய போனா திரும்பி வராங்கல்ல, அப்படின்ற ஒரு ஆச்சரியமான என்ன சொல்றது, அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே வீதி விபத்துகளால உயிரிழக்கிறாங்க. இந்த கடந்த 3 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்கள்ல மாத்திரம் 592 பேர் வீதி விபத்துகளால உயிரிழந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 7 முதல் 9 பேர் வீட்டுக்கு திரும்பாத ஒரு கவலைக்குரிய விஷயம் இலங்கையில நடந்து கொண்டிருக்கு. இந்த பண்டிகை காலத்துல இன்னும் இந்த வீதி விபத்துகள் அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ற ஒரு நிகழ்வுல வைத்துதான் இந்த தகவல் பகிரப்பட்டிருக்கு. எனவே இந்த பண்டிகை காலத்துக்கு ஊருக்கு போறீங்க அல்லது பொருட்கள் வாங்க போறீங்க, மிக மிக அவதானமா இந்த வீதி விபத்துக்கள்ல வீதி விதிமுறைகளை பார்த்து பயணிங்க அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான, ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ரைட். இதோட சேர்த்து நேற்றைய நாள்ல 44% இறக்குமதி, அதாவது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இலங்கையினுடைய பொருட்களுக்கு அங்க இறக்குமதி வரியா 44% அமெரிக்கா விதித்திருந்தது தொடர்ந்து இன்றைய நாள்ல பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றே அது பெரிய அளவா பேசப்பட்டாலும் இன்று அதனுடைய அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடுகள், அரசாங்க அமைச்சர்கள் பேசிய விஷயங்கள், இலங்கையினுடைய பங்குச்சந்தையினுடைய மிகப்பெரிய சரிவு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் உடனடியாக நடந்திருக்கு. இன்றைய நாள்ல அமைச்சர் ஹந்துனத்தி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு வரியை நமக்கு செலுத்தும் அப்படின்றதுல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வருஷம் நாங்க
3 பில்லியன் ஏற்றுமதி வருமானத்தை அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி வருமானத்தால் மட்டுமே பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பார்த்தோம். நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆரம்பமே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அமெரிக்கா செய்திருக்கிறது. இதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றது தெரியாது. இது ஒரு பேரு அடியான விஷயமாக எங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு இழப்பாக எங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டமானது ஜனாதிபதி ட்ரம்புடைய அமெரிக்காவையும் இலங்கையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுல இருக்காது. அவர் ஒரே மாதிரி ஒப்பிட்டு பார்த்திருக்காரு. ஆனா அப்படி இல்லை. இலங்கை எங்கே, அமெரிக்கா அங்கேயும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இதை செய்யப்படலை. ஆனா எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எந்த அரசியல் முரண்பாடுகளும் இல்லை. அவங்களுடைய இந்த வரி கொள்கையின் அடிப்படையில் தான் இது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது இலங்கையால இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்க போகுது. இதை தொடர்பாக பேச போகின்றோம். பேசி என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்றத நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அமெரிக்கா இதை ஏற்றுக்கொள்ள போகுது அப்படின்னு தெரியல. இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாகவே இலங்கைக்கு வரும் நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல அதிகமா என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை என்ற அளவில் பெரிய அளவா பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவான வீழ்ச்சியை இன்றைய நாளில் சந்திச்சிருக்கு. அதோட இலங்கையினுடைய பங்குச்சந்தை நேற்றிலிருந்து விழுந்து இன்றைய நாளில் முடிவின் பொழுது கூட பெரிய அளவான ஒரு வீழ்ச்சியை பெற்றிருக்கு. இன்று 284.25 புள்ளிகளால இலங்கையினுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம எண்ணெயினுடைய விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவான அளவுல சர்வதேச சந்தையில இன்றைய நாள்ல பாரிய அளவான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக போர் அல்லது வர்த்தக போர் பதட்டம் ஒன்று இப்பொழுது உலகளாவிய ரீதியில இந்த வரியின் காரணமாக ஏற்பட்டிருக்கு. இது நேரடியா சீனா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலடியை இன்றைய நாளில் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா விதித்த இந்த வரியை, அதாவது இதை தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த அளவுக்கு வரி சீனாவுக்கு விதித்திருக்க கூடாது அமெரிக்கா அப்படின்ற ஒரு அடிப்படையில ஏற்கனவே சீனாவுக்கான, அதாவது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கான இறக்குமதி வரி ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனா வார 10ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து அதை 34% அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் 34% சீனா அதிகரிக்குது அமெரிக்காவினுடைய இறக்குமதி பொருட்களுக்கு. இதனால பெரிய அளவான வரிய அமெரிக்கா வருமானத்தை அமெரிக்கா இழக்க வேண்டியிருக்கு. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியா அமெரிக்காவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ உலக ரீதியில சொல்லப்படுது. இந்த மாதிரியான முடிவுகளை, சீனா எடுத்த மாதிரியான முடிவுகளை தைரியமா இன்னும் பல நாடுகள் எடுக்குமா இருந்தா அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே சீனா இதை உடனடியாக செய்திருக்கு. இதனால ஒரு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு வர்த்தக சலசலப்பான ஒரு பரபரப்பான அல்லது பதட்டமான சூழல் உருவாகி இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகிற எல்லா பொருட்களுக்குமே 54% வரிய சீனா விதித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவான வரியா இருக்க போகுது. எனவே முதல்ல 20% தான் இருந்தது. இந்த இப்போ வரைக்கும் 20% தான் இருக்கு. இனி 34% அதிகரிச்சதால 54% மாறுது. இது எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. சீனா நேரடியாகவே மோதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இதன் பிரதிபலனாக இன்றைக்கு சீனா எடுத்த இந்த முடிவால உலக சந்தையில கச்சா எண்ணெயினுடைய ஏற்றுமதி மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு பிறகு ஒரு நாள்ல மிகப்பெரிய அளவான சரிவை சந்தித்த இன்றைய நாளாக பதிவாகி இருக்கு. 8% சரிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுற ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. சீனாவுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்றைய நாள் இது நடந்திருக்கு. எனவே வருகிற நாட்கள்ல சீனா இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள், அதே போல சீனாவோடு ஒத்துழைக்கிற பல நாடுகள் இருக்கு, அமெரிக்காவுக்கு எதிரான பல நாடுகள் இருக்கு, இவங்கெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட ஆரம்பித்திருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி செய்திகளை பாக்குறீங்க, உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, எங்க போய் இது முடிய போகுது அப்படின்ற கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.